வணக்கம். GIMP டுடோரியலுக்கு நல்வரவு. வடக்கு ஜெர்மனி பிரேமனில் இருந்து ரால்ஃப் ஸ்டைனாட்டால் இந்த டுடோரியல் உருவாக்கப்பட்டது. இந்த படத்துடன் இன்றைய டுடோரியலை ஆரம்பிக்கலாம். ஒரு உதாரணமாக பயன்படுத்த மட்டுமே இன்று இந்த படத்துடன் வேலை செய்வோம். செலக்ஷன் உடன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன், உண்மையில் செலக்ஷன்ஸ் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். இந்த சதுரம் ஒரு செலக்ஷன் மற்றும் இந்த பகுதி செலக்ஷனின் வெளிப்பகுதி. இந்த நகரும் கோடுகள் செலக்ஷனின் ஓரங்கள் ஆகும். GIMP மக்கள் செலக்ஷனை சேனல் என அழைப்பர். ஒரு சேனல் என்பது ரெட், கிரீன் அல்லது ப்ளூ அல்லது டிரான்ஸ்பரன்சி ஐ கட்டுப்படுத்தும் ஒரு ஆல்பா சேனல் போன்றது. செலக்ஷனின் வெளியில் இந்த சேனலின் மதிப்பு 0 ஆகும். உள்ளே அது 255. இவற்றிற்கிடையே ஓரங்கள் உள்ளன. இவற்றிற்கிடையே மதிப்புகள் 255 ஐ விட குறைவாகவோ 0 ஐ விட அதிகமாகவோ இருக்கலாம். எனவே செலக்ஷனை மாற்றுவது அல்லது ஒரு செலக்ஷனை உருவாக்குவது சில எண்களை மாற்றுகிறது. இப்போது ஒரு செலக்ஷனை எவ்வாறு உருவாக்குவது என பார்க்கலாம். ஒரு செலக்ஷனை நீக்க இரு வழிகள் உள்ளன. முதலாவதாக செலக்ட் சென்று நோன் ஐ தேர்க. Shift Ctrl A ஐ அழுத்தியும் செலக்ஷனில் இருந்து வெளியேறலாம். இப்போது ரெக்டாங்கில் செலக்ட் டூல் ஐ தேர்ந்தெடுத்து ஆப்ஷன்ஸ் டயலாக் ஐ காணலாம். மேலே 4 தேர்வுகள் உள்ளன. முதலாவது ரிப்ளேஸ் தே கரண்ட் செலக்ஷன். எனவே இங்கே வெவ்வேறு இடங்களை தேர்கிறேன். புது இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது பழைய செலக்ஷன் நீக்கப்படுவதை காணலாம். இரண்டாவது தேர்வு ஆட் டோ தே கரண்ட் செலக்ஷன். இந்த தேர்வை தேர்ந்தெடுப்பதன் மூலம் படத்தில் வெவ்வேறு பகுதிகளை தேர்ந்தெடுத்து முற்றிலும் சிக்கலான செலக்ஷனை பெறலாம். என் கலர் டாப்ஸ் க்கு சென்று செலக்ஷன் மீது நிறத்தை இழுத்துவிட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பகுதிகளும் அந்த நிறத்தால் நிரப்பப்படுவதை காணலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆனால் இணைப்பில் இல்லாத பகுதியும் நிரப்பப்படுகிறது. எனவே ஒரு செலக்ஷனுக்கு சிலவற்றை சேர்ப்பது செலக்ஷனின் பகுதிகளுக்கிடையே இணைப்பு இல்லாவிட்டாலும் அனைத்தையும் ஒன்றாகவே வைக்கிறது. இது சற்று சிக்கலானது. நிரப்பியதை உண்டோ செய்ய Ctrl Z ஐ அழுத்துக. அனைத்தையும் தேர்வு நீக்க Shift Ctrl A ஐ அழுத்துக. பின் ஆப்ஷன்ஸ் டயலாக் க்கு திரும்பவும். இப்போது இங்கே ஒரு சதுரத்தை தேர்ந்தெடுக்கவும். பின் சப்ட்ராக்ட் ப்ரோம் தே கரண்ட் செலக்ஷன் ஐ தேர்ந்தெடுக்கவும். இந்த பகுதியை தேர்ந்தெடுக்கிறேன். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் இந்த பகுதிகளை தேர்ந்தெடுக்கும் போது விளிம்பு வெட்டப்படுவதை காணலாம். செலக்ஷனின் ஃப்ரேம் அங்கேயே இருப்பதை காணலாம். அதை நகர்த்தும் போது மாற்றம் செயல்படுத்தப்படுகிறது. எனவே புது செலக்ஷன் ஐ பெற மற்றொரு இடத்தில் சொடுக்காத வரை செய்த கடைசி செலக்ஷன் ஐ மாற்ற முடியும். எப்போதும் உங்கள் வேலையை மாற்ற முடியும். இப்போது கடைசி தேர்வு இன்டர்செக்ட் வித் தே கரண்ட் செலக்ஷன். அதை முயற்சிக்கலாம்.
இங்கே ஒரு செவ்வகத்தை தேர்கிறேன். இதற்கு வெளியே உள்ள பகுதி தேர்ந்தெடுக்கப்படவில்லை. முன்னர் செய்யப்பட்ட செலக்ஷன்ஸ் நீக்கப்படுகிறது. இந்த செவ்வகத்தின் உள்ளே உள்ள செலக்ஷன் மட்டுமே உள்ளது. நான் விரும்பிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி உள்ளவரை இந்த செவ்வகத்தை மாற்ற முடியும். எனவே இப்போது 4 மோட்களை பார்த்துள்ளோம். அதாவது ரிப்ளேஸ், ஆட், சப்ட்ராக்ட் மற்றும் இன்டர்செக்ட். வெறுமனே சொடுக்குவதன் மூலம் செலக்ஷன் ஐ மாற்ற முடியும். கிளிக் மற்றும் Shift மூலம் சேர்த்தலை செய்ய முடியும். எனவே அதை முயற்சிக்கலாம். Shift கீயை அழுத்தி பின் சொடுக்குவதன் மூலம் புது செலக்ஷன் ஐ சேர்த்தலை ஆரம்பிக்கிறேன். Shift கீ மற்றும் மவுஸ் கீயை அழுத்தும்போது ஒரு கூட்டல் குறி தோன்றுகிறது. இப்போது செலக்ஷன் ஐ கழிக்க வேண்டும் எனில் Ctrl கீயை அழுத்தலாம். இப்போது மவுஸ் கீயை அழுத்தி நகர ஆரம்பிக்க கழித்தல் குறியை காணலாம். எனவே இப்போது செலக்ஷன் ஐ கழிக்க முடியும். வெட்டுதலுக்கு Shift மற்றும் Ctrl ஐ ஒருசேர அழுத்தி பின் வெட்டும் பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த கீ சேர்க்கைகளை நினைவு வைத்துக் கொள்வதன் மூலம் பகுதியை விரைவாக தேர்ந்தெடுக்கலாம். அதே கீ மற்ற செலக்ஷன் டூல் மூலம் பயன்படுத்தப்படுகிறது. எனவே அவற்றை ஒருமுறை மட்டும் கற்றால் போதும். Shift Ctrl A அனைத்து செலக்ஷன்களையும் நீக்கி சாதாரண மோடுக்கு கொண்டுவரும். இப்போது இங்கே மற்றவற்றுடன் ஆரம்பிக்கலாம். அடுத்த தேர்வு ஃபெதர் எட்ஜஸ். அதை தேர்ந்தெடுக்கும் போது ரேடியஸ் கவுண்ட் என மற்றொரு தேர்வை இங்கே பெறலாம். எனவே இதை சற்று அதிகரித்து ஒரு பகுதியை தேர்கிறேன். இப்போது இங்கே வட்டமான மூலைகள் இருப்பதை காணலாம். இங்கே வட்டமான மூலைகள் எனக்கு வேண்டாம். நடந்ததை உங்களுக்கு காண்பிக்க கருப்புடன் இதை நிரப்புகிறேன். படத்தை பெரிதாக்குகிறேன். இங்கே நடுவில் கருப்பு நிறம் இருப்பதை காணலாம். ஓரங்களில் மங்கலாக உள்ளது. இந்த விளிம்பு முடிவுகள் உண்மையான கருப்பு மற்றும் உண்மையான படத்துக்கு இடையே இயங்குகிறது. இங்கே செலக்ஷன் ன் மதிப்பு 128. எனவே பாதி கருப்பு நிறம், பாதி உள்ளேயும் பாதி வெளியேயும் மங்கலாக உள்ளது. கடின செலக்ஷன் ஐ கொண்டிருக்கும் போது இந்த விளிம்பு முடிவுகள்தான் உங்கள் செலக்ஷன் ன் உண்மையான ஓரங்கள். மிருதுவான செலக்ஷன்களை பெற ஃபெதர் எட்ஜஸ் ஒரு நல்ல தேர்வு. ஃபெதர் செலக்ஷன் உடன் குறைந்த கூர்மையுடன் விளிம்பை பெறலாம். இது எளிமையானது. தொழில்நுட்ப எண்ணம் கொண்ட மக்கள் ஃபெதர் செலக்ஷன் ஐ காஷியன் பிளர் என்பர். இங்கே தேர்ந்தெடுத்த ரேடியஸ் ஆனது காஷியன் பிளர் ன் ரேடியஸ் ஆகும். அடுத்த தேர்வு ரவுண்டட் கார்னர்ஸ். இது வட்டமான மூலைகளுடன் உள்ள ஒரு செவ்வகமாகும்.
வட்டமான மூலைகளுக்கு ரேடியஸை அமைக்க முடியும். இங்கே வட்டமான பகுதி உள்ளது. இந்த ஓரங்கள் நேரான பகுதிகள் ஆகும். இங்கே அடுத்த தேர்வு ஆன்டி-அலியாசிங். இந்த தேர்வு மூலைகளில் வண்ணம் தீட்டுகிறது. இந்த செலக்ஷனை கருப்பில் நிரப்புகிறேன். இப்போது என் செலக்ஷன் டூலுக்கு திரும்ப வந்து ஆன்டி-அலியாசிங் ஐ தேர்வு நீக்குகிறேன். மற்றொரு செலக்ஷன் ஐ உருவாக்கி அதையும் கருப்பில் நிரப்புக. எனவே ஜூம் டூல் ஐ தேர்ந்தெடுத்து Shift Ctrl A ஐ பயன்படுத்தி அனைத்து செலக்ஷன்களையும் தேர்வு நீக்குக. இந்த பகுதியை பெரிதாக்குக. இங்கே ஆன்டி-அலியாசிங் இல்லாத மூலை உள்ளது. இது கருப்பில் நிரப்பப்பட்டோ அல்லது கருப்பில் நிரப்பப்படாமலோ இருக்கிறது. இங்கே சாம்பல் நிற படிக்கட்டுகளை காணலாம். இங்கே சிதறல்கள் இல்லாமல் மிருதுவான மூலையை காணலாம். இது ஆன்டி-அலியாசிங் எனப்படும். இந்த செலக்ஷன் வட்டமான மூலைகளை கொண்டிருப்பதில்லை. ஆனால் இவை படிக்கட்டுகளின் வரிசை. ஜூம் க்கு செல்லும்போது சிதறல்களை இங்கே காணலாம். இவை மிருதுவானவை இல்லை. ஆனால் இங்கே இவை மிருதுவான மூலைகள். இதை எளிமையாக நீங்களே முயற்சிக்கலாம். எனவே மிருதுவான மூலைகள் வேண்டுமானால் ஆன்டி-அலியாசிங் ஐ தேர்வு செய்க. இங்கே இந்த சாம்பல் நிறம் வேண்டுமெனில் இந்த தேர்வை தேர்வு நீக்குக. எனவே அந்த தேர்வை தேர்ந்தெடுக்கிறேன். அங்கே எக்ஸ்பாண்ட் ப்ரோம் சென்டர் என்ற ஒரு துணை தேர்வு உள்ளது. அதை தேர்ந்தெடுத்து அதனுடன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். எனவே இங்கே ஒரு புள்ளியை வைக்கிறேன். இங்கிருந்து என் செலக்ஷன் ஐ இழுக்க ஆரம்பிக்கிறேன். அந்த புள்ளியில் இருந்து இது வளருவதை காணலாம். இந்த புள்ளி எப்போதும் செலக்ஷன் ன் மையத்தில் உள்ளது. அந்த தேர்வை தேர்வு நீக்கும் போது இங்கே செலக்ஷன் ஐ இழுக்க முடியும். மூலையின் இடம் என் செலக்ஷன் ஐ பொறுத்து மாறுகிறது. இதற்கு ஒரு முக்கிய குறியீடு உள்ளது. இந்த புள்ளியில் சொடுக்கும்போது Ctrl ஐ அழுத்த மையத்திலிருந்து ஒரு செலக்ஷன் வருகிறது. அந்த செலக்ஷன் மையத்தில் இருந்து விரிவடைகிறது. Ctrl கே ஐ விடும்போது செலக்ஷன் மறைகிறது. மவுஸ் பட்டனை அழுத்தும் முன் Ctrl கே ஐ அழுத்தும் போது ஒரு செலக்ஷன் ஐ கழிக்க முடியும். ஆனால் முதலில் மவுஸ் கே ஐ அழுத்தி பின் Ctrl கே ஐ அழுத்தும் போது மையத்தில் இருந்து செலக்ஷன் ஐ பெறுகிறேன். இங்கே அடுத்த தேர்வு பிக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இங்கே 1:1 என முன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஐ கொண்டிருக்கலாம். வரையும் போது இது எப்போதும் சதுரமாகவே இருக்கும். இங்கே 2:3 ஐ தேர்ந்தெடுக்கலாம். எப்போதும் 2:3 ரேஷியோவிலேயே செலக்ஷன் ஐ பெறுகிறோம்.
3:2 என மாற்றும்போது இது லேண்ட்ஸ்கேப் மோடு ல் செலக்ஷன் ஐ தருகிறது. பூரண சதுரத்தை உருவாக்க மற்றொரு வழி உள்ளது. இந்த புள்ளியில் செலக்ஷன் ஐ உருவாக்கி இழுத்து பின் Shift கீயை அழுத்துக. இப்போது பிக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இங்கே முன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிப்புடன் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இது விரைவான வழி. எனவே வெறுமனே Shift ஐ அழுத்துவதன் மூலம் விரும்பிய ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கள் உடன் பகுதிகளை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்த தேர்வு ஹைலைட். அதை நான் பயன்படுத்தும் போது தேர்ந்தெடுக்கப்படாத பகுதி சாம்பல் நிறத்தில் உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி அனைத்தும் வெள்ளையில் இருக்கிறது. இது நடப்பு செலக்ஷனுக்கு மட்டும் தொடர்புடையது. எனவே அதை தேர்வு நீக்கிவிட்டு மற்ற தேர்வுகளை காணலாம். இங்கே இந்த மதிப்புகளை கையாலேயே அமைக்கலாம். இங்கே பிக்ஸ் மீது சொடுக்கினால் செலக்ஷன் ன் அளவை மாற்ற முடியாது. ஆனால் விட்த் ஐ 2 பிக்ஸல்கள் குறைவாகவும் ஹெய்ட் ஐ 1 பிக்ஸல் அதிகமாகவோ அமைக்க விரும்பினால் இந்த அம்புக்குறிகள் மூலம் செய்யலாம். மூல புள்ளியான எக்ஸ் ன் மதிப்பை அதிகரிப்பதன் மூலம் செலக்ஷன் ஐ வலப்பக்கம் சற்று நகர்த்தலாம். பிக்ஸ் ல் சொடுக்கும்போது செலக்ஷன் ஐயும் நகர்த்தலாம். எனவே எக்ஸ் மற்றும் ய் ன் மதிப்பு இடது மேல் புள்ளியின் மூல புள்ளியாகும். பிக்ஸ் பட்டன் ஐ பயன்படுத்தி இயக்கத்தை முடக்க முடியும். அடுத்த தேர்வு கைட்ஸ். சென்டர் லைன் ஐ தேர்ந்தெடுக்கலாம். அது செலக்ஷன் ன் மையப்புள்ளி இருக்கும் இடத்தை காட்டுகிறது. ரூல் ஒஃப் தர்ட்ஸ் ஐ வைக்கலாம். அது கிராபிக் வேலைக்கு பயன்படுகிறது. அல்லது கோல்டன் செலக்ஷன்ஸ் ஐயும் வைக்கலாம். அது ரூல் ஒஃப் தர்ட்ஸ் போன்றதே. அடியில் ஆட்டோ ஷ்ரிங்க் செலக்ஷன் மற்றும் ஷ்ரிங்க் மெர்ஜ்ட் உள்ளது. ஆட்டோ ஷ்ரிங்க் செலக்ஷன் அவ்வளவாக பயனுள்ளது அல்ல. ஆனால் ஷ்ரிங்க் மெர்ஜ்ட் ஐ தேர்ந்தெடுத்தால் அல்காரிதம் அனைத்து லேயர்களையும் பார்க்கும். அதை தேர்வு நீக்கினால் வேலை செய்து கொண்டிருக்கும் லேயர் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். இந்த தேர்வுகளை மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கும் முன் எலிப்ஸ் செலக்ஷன் பற்றி காண்போம். எனவே Shift Ctrl A ஐ அழுத்தி அனைத்து செலக்ஷன்களையும் தேர்வு நீக்குவோம். மேலே சில தேர்வுகளை காணலாம். Replace current selection. சொடுக்குவதற்கு முன் Shift கீ உடன் Add to the selection மற்றும் சொடுக்குவதற்கு முன் Ctrl கீ உடன் Subtract மற்றும் சொடுக்குவதற்கு முன் Shift மற்றும் Ctrl கீ உடன் Intersect. மிருதுவான முனைகளுக்கு மீண்டும் anti-aliasing. ரெக்டாங்கில்ஸ் ஐ விட எலிப்ஸ் உடன் இது மிக முக்கியமானது. ஏனெனில் எலிப்ஸ் எப்போதும் வட்டமாகவே இருக்கும். feather edges. இது ரெக்டாங்கில் ல் இருப்பது போன்ற தேர்வு. இதை கருப்பில் நிரப்பும்போது கருப்புக்கும் வெள்ளைக்கும் மத்தியில் மிருதுவான கிரேடியன்ட் ஐ காணலாம். இந்த விளிம்பு முனைகள் கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடையில் உள்ளன. மவுஸ் பட்டன் ஐ அழுத்திய பின் Ctrl கீயை அழுத்துவதன் மூலம் எக்ஸ்பேண்ட் ப்ரோம் சென்டர் உம் அதே வேலையை செய்கிறது. பிக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வும் அது போன்றதே. மவுஸ் பட்டன் ஐ அழுத்திய பின் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 1:1 உடன் ஒரு முழுமையான வட்டத்தை பெறலாம்.
இப்போது கடைசி டூல்க்கு வருவோம். அதை இன்று காட்ட விரும்புகிறேன். அது ஃப்ரீ செலக்ட் டூல். அந்த டூல் ஐ தேர்ந்தெடுக்கும் போது அதே தேர்வுகளை இங்கேயும் காணலாம். ரிப்ளேஸ், ஆட், சப்ட்ராக்ட் மற்றும் இன்டர்செக்ட் க்கு அதே keyகளே வேலை செய்கின்றன. மேலும் இரு தேர்வுகள் மட்டும் உள்ளன. அதாவது anti-aliasing மற்றும் அதே functionகளுடன் feather edges. இங்கே வட்டத்தின் ரேடியஸ் ஐ பெறலாம். அதை இப்போது தேர்வு நீக்குகிறேன். உதாரணமாக காட்ட இந்த இலையின் கீழ்ப்பகுதியை தேர்கிறேன். நான் செலக்ஷன் ஐ ஆரம்பிக்க விரும்பும் இடத்தில் சொடுக்குகிறேன். ஒரு கோட்டை வரைந்து இலையின் விளிம்புகளை பின்தொடர்வோம். எனவே இப்போது இந்த பகுதியை தேர்ந்தெடுத்துள்ளேன். நன்கு செய்வதற்காக இந்த படத்தை பெரிதாக்குகிறேன். செலக்ஷன் டயலாக் இல் ஆட் டோ தே கரண்ட் செலக்ஷன் ஐ தேர்கிறேன். செலக்ஷன் ஐ சரிசெய்ய ஆரம்பிக்கிறேன். அல்காரிதம் செலக்ஷன் ஐ ஆரம்பித்த புள்ளிக்கு மிக குறுகிய வழியை தேடுகிறது. செலக்ஷன் ஐ எளிமையாக்க குயிக் மாஸ்க் ஐ பயன்படுத்தலாம். கீழே இடது மூலையில் டாக்கிள் குயிக் மாஸ்க் தேர்வு உள்ளது. அதை நிலைமாற்றுகிறேன். இப்போது என் முழு படமும் சிவப்பாக இருப்பதை காணலாம். இது சற்று குழப்பமான தேர்வு. ஏனெனில் நான் தேர்ந்தெடுத்த பகுதியும் தேர்ந்தெடுக்கப்படாத பகுதியும் சிவப்பில் காட்டப்படுகிறது. எனவே நான் டாக்கிள் சென்று அதன் மீது வலது சொடுக்க இது கான்ஃபிகர் கலர் ஆண்ட் ஒபாசிட்டி ஐ தருகிறது. இங்கே ஒரு நிறத்தை அமைக்க முடியும். எனவே ப்ளூ ஐ அமைக்கிறேன். இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி சிவப்பாகவும் மற்ற பகுதிகள் ப்ளூ ஆகவும் உள்ளன. இப்போது பெண்ணை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியை வரைய ஆரம்பிக்கலாம். ஆனால் அதற்கு முன் எக்ஸ் கே ன் உதவியுடன் போர்க்ரவுண்ட் மற்றும் பேக்கிரவுண்ட் நிறத்தை மாற்றுகிறேன். இப்போது வரைய ஆரம்பிக்கிறேன். ஓரத்தின் வெளியே வரையும் போது பேக்கிரவுண்ட் நிறத்தில் வரையலாம். வரைவதற்கு சரியான அளவு பிரஷ் ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும். மாஸ்க் ஐ நீக்கும்போது இங்கே செலக்ஷன் இல் தவறு இருப்பதை காணலாம். இங்கேயும். எனவே டாக்கிள் ஐ தேர்ந்து தவறை சரிசெய்கிறேன். சரி செய்தாயிற்று. எனவே சிக்கலான செலக்ஷன் ஐ சரியாக பெற குயிக் மாஸ்க் ஒரு எளிய வழி. குயிக் மாஸ்க் செலக்ஷன் ஐ ஒரு டூல் ஆகவும் பயன்படுத்தலாம். மாஸ்க் ன் ஒபாசிட்டி ஐ மாற்றலாம்.
இப்போது தேர்ந்தெடுக்கப்படாத பகுதிகள் அரிதாகவே தெரிகின்றன. பல சமயங்களில் 50% ஒபாசிட்டி சரியான அளவாக இருக்கும். தேர்ந்தெடுக்கப்படாத பகுதிகளுக்கு உங்களுக்கு விருப்பமான நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம். மாஸ்க் செலக்டட் ஏரியாஸ் என்ற மற்றொரு தேர்வும் இங்கு உள்ளது. குயிக் மாஸ்க் க்கு எதிர்மறையான எஃபெக்ட் ஐ இது கொண்டுள்ளது. எனவே இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி ப்ளூ வில் வரையப்படுகிறது. இங்கே இது நன்றாக உள்ளது. குயிக் மாஸ்க் ஐ தேர்வு நீக்கும் போது உங்கள் செலக்ஷன் ஐ காணலாம். எனவே இப்போது இங்கே மிக சரியான செலக்ஷன் ஐ நான் கொண்டுள்ளேன் என வைத்துக்கொள்வோம். அடுத்த முறை வேலை செய்வதற்கு செலக்ஷன் ஐ சேமிக்க விரும்புகிறேன். இதை இழக்க விரும்பவில்லை. செலக்ட் சென்று சேவ் டோ சேனல் செல்க. ஏனெனில் செலக்ஷன்ஸ் என்பவை அடிப்படையில் சேனல்ஸ் ஆகும். மாஸ்க் 1 என அதை சேமிக்கிறேன். எக்ஸ்சிஎஃப் பைல் உடன் இது சேமிக்கப்படும். எனவே இப்போது Shift Ctrl A உதவியுடன் அனைத்தையும் தேர்வு நீக்கலாம். மற்றொரு பகுதியை தேர்க. இங்கே என் செலக்ஷன் க்கு திரும்ப செல்லும்போது ஆட் டோ தே செலக்ஷன் அல்லது சப்ட்ராக்ட் ப்ரோம் செலக்ஷன் அல்லது இன்டர்செக்ட் வித் செலக்ஷன் கூட செய்யலாம். என் செலக்ஷன் மீண்டும் இங்கே உள்ளது. எனவே இதை சேமிக்க விரும்பினால் செலக்ட் சென்று சேவ் டோ தே சேனல் செல்க. இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.